விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு தென் மாவட்டத்துக்கான கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, அது ஒரு எஸ்சிக்கான பார்ட்டி. நீங்கள் அவங்களை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நான் எஸ்சியுடைய ஓட்டு உங்களால் பெற முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே ஒரு பிராண்டை உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு அதை போய் சொல்ல முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் 2 பொது தொகுதியில் இன்னும் வெற்றி பெற்றிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுமே மக்கள் மத்தியில் போய் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாயிருக்கோம். எங்களுக்கு தொகுதி கம்மியாக கொடுத்துட்டாங்க, எங்களை வந்து கம்மியாக வேல்யூ பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அதுலேருந்து வெளியேறோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் யார் உள்ள வருவார்? சீமான் கட்சியும் பிஜேபி மட்டும் தான் பெரியார் கொள்கை தலைவரை ஏத்துக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே பெரியார் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டவங்க தான். ஆனா யாராவது ரியாக்ட் பண்ணாங்களா? பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்ணாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க தான் வந்து ஃபீல்டில் இறங்கி அதை எதிர்த்தோம், போராடணும். நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலை ஒட்டி தொடர்ந்து நம்ம நேர்காணல்கள் செஞ்சுட்டு வரோம். குறிப்பாக தொகுதி பங்கீடு சார்ந்த நேர்காணல்களாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக விசிகாவை பற்றின நேர்காணல்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இந்த நேர்காணலில் நம்ம கூட விசிகாவை சேர்ந்த மோசஸ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். தொகுதி பங்கீடு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. புதுச்சேரியில் தனிச்சு போட்டி, இங்கே வந்து 8 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு தேசிய அரசியலில் இருந்தோம், தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருந்தோம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து சாதிவாதிகள் மதவாதிகளுடைய ஒரு இலக்கு, அது அவங்களுடைய லட்சியம்னு கூட சொல்லலாம். அவங்க 2090 பிற்பகுதிகளில் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து கையாண்டாங்கன்னா, யார் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு தென் மாவட்டத்துக்கான கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, அது ஒரு எஸ்சிக்கான பார்ட்டி. நீங்கள் அவங்களை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நான் எஸ்சியுடைய ஓட்டு உங்களால் பெற முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே ஒரு பிராண்டை உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு அதை போய் சொல்ல முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் 2 பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுமே மக்கள் மத்தியில் போய் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாயிருக்கிறோம். ஸோ அப்போ இதை போயிட்டு கூட்டணியுடைய தலைமை கிட்ட இப்படிலாம் போயிட்டு சொல்ல முடியாது, அதை நம்பவும் முடியாது. அப்போ அதை தாண்டி வந்துட்டோம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன பண்ணணும்? இங்கே சில தொகுதி பங்கீடுல ஏற்படுகிற சில முரண்பாடுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகளை ஊதி பெருசு பண்ணி விசிகா கேடர்ஸ்குள்ள ஒரு இஷ்யூவை உருவாக்கணும். இப்போ ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே அக்கறை இருந்து, விடுதலை சிறுத்தைகளோட வளர்ச்சியில் அக்கறை இருந்து எங்கள் மேலே பேசுகிறவங்களுடைய வாய்ஸை நாங்கள் கேட்குறோம், அதை வரவேற்கிறோம். ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் எங்களை விமர்சிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஏம் என்னன்னா இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வந்து பெரிய லெவலில் இன்னும் வளர்ச்சி பெற்று போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு தொகுதி கம்மியாக கொடுத்துட்டாங்க, எங்களை வந்து கம்மியாக வேல்யூ பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அதுலேருந்து வெளியேறோம் அப்படின்னா இப்போ திமுக கூட்டணியில் யார் உள்ளே வருவா? கண்டிப்பாக ராமதாஸ் உள்ளே வருவார். ராமதாஸ் உள்ளே வந்தார்னா பிஎம்கேவுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ராமதாஸ் பின்னாலேயே வந்துடும். ஏன்னா இது வெற்றி கூட்டணி, இந்த திமுக கூட்டணின்றது வந்து வெற்றி பெற போகுது. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் ராமதாஸோ இல்லை பிஎம்கேவோ வலிமை பெறாங்கன்னா அது யாருக்கு ஆபத்து? விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலுக்கு ஆபத்து. தலித் மக்களுடைய வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் வேங்க வயல் இஷ்யூ நம்ம பார்க்குறோம், மேல்பாதி இஷ்யூ பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி சாதியவாதிகள் வலிமை பெற்றாங்கன்னா இது எல்லா இடங்களிலுமே பரவலாக நடக்குமா? அது எல்லா இடத்துலையுமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து நீக்கணுன்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி வந்து அந்த சப்ளானை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் எஸ்சிஎஸ்டி 2024 அந்த ஆக்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து கமிஷன் அமைக்கிறதுக்கு, ஆணவ கொலை தடுப்பதற்கு கமிஷன் அமைப்பதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம். அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி வைஸ் விசிகா கூட்டணியில் இருந்துக்கிட்டு சட்ட ரீதியாக சில எம்பவர்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் வெளியில் வந்தா ஒருவேளை நாங்கள் தனித்து போட்டியை போட்டா அப்போ அந்த இடத்த யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா? டிஎம்கே பிஜேபியோட கூட்டணி போக மாட்டாங்க, ஆனால் பிஎம்கே கூட கூட்டணி போகக்கூடாதுன்னு அவங்க வந்து எந்த விதமான கொள்கை முடிவும் எடுக்கலையா இல்லையா? அப்போ இந்த இடத்துல இது நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சிலர். ஸோ அந்த வந்து ஒரு புரிதல் இருந்து தான் தலைவர் வந்து நாங்கள் 8 தொகுதிகளுக்கு நாங்கள் வந்து உடன்பட்டு நாங்கள் வந்து அதை கையெழுத்திட வேண்டியது இருந்தது. இப்போது திமுக ஒரு அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஸ்ட்ரென்த்துன்றாங்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்கான மீனிங் என்ன? இப்போ நான் பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்ன்றது வேற. ஒரு பார்ட்டியுடைய ஸ்ட்ரென்த்துக்கான மீனிங் என்னன்னா ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த். இப்போ பெரியாரை குறித்து வந்து பிஜேபியும் சீமானும் வந்து ரொம்ப அவதூறாக பேசினாங்க. சீமான் கட்சியும் பிஜேபி மட்டும் தான் பெரியார் கொள்கை தலைவரை ஏற்றுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே பெரியார் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டவங்க தான். ஆனால் யாராவது ரியாக்ட் பண்ணாங்களா? பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தான் வந்து ஃபீல்டில் இறங்கி அதை எதிர்த்தோம், போராடணும். மனுஸ்மிருதி புத்தகத்தை நாங்கள் வந்து தமிழில் பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்.
அப்போ ஐடியாலஜிக்கல் வைஸ் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி அப்படி எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்னைக்கும் வந்து பிஜேபி எதிர்ப்புல காம்ப்ரமைஸே நாங்கள் பண்ணிக்கல. எங்களுக்கு 8 தொகுதியை விட ஒன்றிய அமைச்சர்ன்றது பெரிய பதவி தானே. 10 தொகுதியோ 12 தொகுதி தான் திமுக கூட்டணியில் அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தால் 12 தொகுதி கொடுத்துருக்காருன்னு அந்த 12 தொகுதியை விட ஒரு 2 அமைச்சர்ன்றது ஒரு பெரிய பொறுப்பு தானே. ஒன்றிய அமைச்சர் அந்த 12 தொகுதியை விட வந்து ஒரு துணை ஜனாதிபதின்றது ஒரு பெரிய பொறுப்பு தானே. ஜனாதிபதின்றது ஒரு பெரிய பொறுப்பு தானே. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் பிஜேபி ஆதரிச்சிருந்தால் நாங்கள் வந்து அந்த எம்பவர்மெண்ட் அடைஞ்சிருக்க முடியும். பட் இட் இஸ் நாட் அன் ரியல் எம்பவர்மெண்ட். அது ஒரு உண்மையான எம்பவர்மெண்ட்டாக இருந்திருக்காது. இப்போ ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். கேடர்ஸ் மத்தியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். விடுதலை தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி விசிகே தான். நாங்கள் த்ரூ அவுட் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் ஒரு பெல்ட்டில் அவங்க வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லா இடங்கள்லுமே வந்து நாங்கள் அக்ராஸ் ஸ்டேட் நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் பார்ட்டி ஸ்ட்ரென்த் எங்ககிட்ட இருக்குது. எலக்டோரல் ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் கடந்த தேர்தலில் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். எங்களுக்கு கொடுத்த 6 தொகுதியில் 4 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 நாடாளுமன்ற தொகுதியில் 2லுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 100 out of 100. அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டையும் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேர்தல் 2026 தேர்தலில் எதை வந்து இப்போ அந்த பார்ட்டி என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குதுன்றத பார்த்து தான் தொகுதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கணும். ஆனால் 2016 கிடையாது. 2016 விஜயகாந்த் இருந்தார். அவங்க வலிமையோடு இருந்தாங்க. அவங்க எங்களை விட வந்து நாங்கள் அதனால தான் மக்கள் நல கூட்டணியில் அவங்கள நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க இருந்த ஸ்ட்ரென்த் வேற. இன்னைக்கு அதில் வந்து வலிமை அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்களான்றது செப்பரேட். எங்களுக்கு வந்து தேமுதிகக்கு அவங்களுக்கு நீங்கள் 10 தொகுதி கொடுத்ததுன்றதுல எங்களுக்கு வந்து அதில் எங்களுக்கு முரண்பாடு கிடையாது. 10 கொடுங்க 12 கொடுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரே ஆண்டில் 2 மாநாடு நடத்தியிருக்கிறோம். நாங்கள் என்ன கட்சி நடத்துது? நாங்கள் வந்து எலக்டோரியல் ஆஸ்பெக்ட்ல இருந்து திங்க் பண்ணியிருந்தோம்னா இப்போ தான் நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கணும். லாஸ்ட் மந்த் நடத்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது இலக்கு அது கிடையாது. மக்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுனால எங்கள் தலைவர் வந்து மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து போராடிட்டு வராரு. அப்போது இன்னைக்கு விசிகா வளர்ந்து இருக்குது. விசிகாவுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது திமுகவுக்கு. இதெல்லாம் ப்ரூவன். அப்போ இதன் அடிப்படையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு 12 தொகுதி கொடுத்துருக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். அது நடக்கலையா? அப்போ விசிகா ஒரு கூட்டணியை கலைக்கிறோம்னு வச்சுங்களேன். கூட்டணி கலைஞ்சா அந்த பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? விசிகாவுக்கும் சேர்த்து தான் ஏற்படும். ஸோ இந்த லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நாங்கள் வந்து இந்த தொகுதி இந்த 8 தொகுதின்றதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் எங்கள் மேலே நெகட்டிவ் விமர்சனங்கள் வரலாம், அது வேற. பட் விசிகாவுடைய ஃபியூச்சரை நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மக்கள் நலன், கூட்டணி நலன், கட்சியோட நலன், இந்த 3 பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். கூட்டணியோட மையமே விசிகா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்ல தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா விசிகா வெளியே வந்து அந்த கூட்டணி சிதறிடும் அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்கான பார்ட்டி வந்து விசிகா தான் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியில் ரொம்ப முக்கியமான கட்சியாக விசிகா இருக்குது. ப்ளஸ் இடதுசாரிகள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு சீட்டை குறைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க கேட்ட சீட்டை விட குறைக்கிறதுன்றது, அது பாஜக சைடு வந்து வலிமையாயிராதா? அவங்க நம்மளை நல்லா எதிர்க்கிறவங்களுக்கு அவங்க சீட்டை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அது கரெக்டாகிடாதா அவங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு சீட்டு வந்து 8 தொகுதி கிடைச்சதுல எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் இதற்கு வந்து நாங்கள் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிட்டோம்னா யார் வலிமை பெறுவாங்க? ஆரம்பத்தில் நான் சொன்னது தான், ராமதாஸ் சொல்ல வருவார். பல இடங்கள் இப்போ நீட்டுக்கு வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எக்ஸப்ட் 4. இப்போ பாஜக கிட்டத்தட்ட 27 இடங்களில் போட்டியிடுறாங்க. அவங்க கூட்டணி கட்சி அவங்க சிம்பிள் நிற்க வைக்கிறதெல்லாம் நீங்கள் சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 வரும். டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நான் பாஜகவோட கூட்டணின்றார். அவருடைய 11 கொண்டு வந்து இதில் போடுங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, அவர் எதுக்கு டெல்லிக்கு போனாரு? அவர் எதுக்கு போனார்னா அவருடைய சிம்பிளத்தை வந்து அவருக்கு எனக்கு மாம்பழம், எனக்கு வந்து அந்த சிம்பிள் எனக்கு வேணுன்றதை வலியுறுத்தி தான் அங்கே போயிருக்கிறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பதத்தை கையில் கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 60 தொகுதிக்கு மேல என்டிஏ உடைய கையில் இருக்கு. இப்போ அவங்க வெற்றி பெற்று அதுல ஒரு 40 பேர் சட்டமன்றத்துக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். தலித் எம்பவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஆக்ட் வருதுன்னா அவங்க வந்து ஆதரிப்பாங்களா? இல்ல தமிழ்நாடு நலன் சார்ந்து ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து ஆதரிப்பாங்களா? ஸோ வி நீட் சம் ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் இன் ஸ்டேட் அசம்பிளி. எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். 8 பேர். இப்போ நீங்க ஒரு கட்சி தேர்தல் அங்கீகாரம் வாங்குறதுக்கு 4 மெத்தட்ல வாங்க முடியும். நம்பர் 1 மெத்தட் என்னன்னா 6% ஓட்டு வாங்கணும். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருந்தா லோக்சபா எலெக்ஷன்ல 6% ஓட்டு பிளஸ் ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருந்தா அங்கீகாரம் வாங்க முடியும். ஸ்டேட் எலெக்ஷனா இருந்ததுன்னா 6% ஓட்டு பிளஸ் 2 தொகுதியில வெற்றி பெறணும். இன்னொரு கிரைட்டீரியானா 234 தொகுதியில் 3%, விச் மீன்ஸ் 8 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றா அங்கீகாரம் வாங்க முடியும். இல்லைன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல
மொத்தம் இருக்கிற 37 தொகுதியில் 3% நம்ம வின் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா 2, அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வந்து தேர்தல் மாநில கட்சியாக நாங்கள் அங்கீகாரம் வாங்கணும். இல்லைன்னா 234 தொகுதியிலும் போட்டு 8% வாக்கு வாங்கணும். சீமான் வாங்கினார் அந்த போல. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ 8 இடத்துல நாங்கள் போட்டி எடுக்கிறோம். 8 இடத்துல நாங்கள் வந்து வின் பண்ணோம்னா எங்களுக்கு அடுத்த வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பதிவு எங்களுடைய ரெகக்னேஷன் வந்து கேன்சல் ஆகுன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் 8ல நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருந்தாங்கன்னா நாங்கள் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும், பேச முடியும். விசிகாவுடைய இந்த 4 எம்எல்ஏக்களுமே ஏதோ போனோம் வந்தோம்லாம் கிடையாது. ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகல அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். எல்லா நாளும் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறார். இங்கே ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய வந்து அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலேயே ஆப்சென்ட் எம்பியா இருந்திருக்கிறார். ஸோ அப்போ நீங்க பாருங்க, மக்கள் மேல எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நாங்க வெற்றி பெற்று உள்ள போனோம். இதுல இருந்து நாங்க அதை எடுத்தோம். கேடர்ஸ்க்கு இதுல முரண்பாடு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா நீங்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேடர்ஸை விசிகா கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு பேனர் வைக்கிறாங்க, ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, ஒரு செவ்வறு விளம்பரம் எழுதுறாங்க, ஒரு கொடிக்கம்பம் நடுறாங்க, ஒரு தோரணை கட்டுறாங்க, இல்லை ஊருடைய மையப்பகுதியில் ஒரு கூட்டம் நடத்தணும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அது கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கோட சேர்த்து ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். அது பல இடங்கள்ல கொடி கம்பம் ஏற்றுறதுக்காக எத்தனை பேர் இறந்துருக்கிறான் தெரியுமா? சாதி கலவரங்கள் ஏற்பட்டு பேனர் வச்ச விஷயங்கள்ல எவ்வளோ பேர் வன்முறை வெடிச்சிருக்கு தெரியுமா? அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படிலாம் அந்த கேடர்ஸ் ஒர்க் பண்றது எதுக்காக? நம்ம கட்சி வந்து நாளைக்கு ஒரு பெரிய லெவல்ல சீட் ஷேரிங்லையோ பவர் ஷேரிங்லையோ இல்லை பவர் கேப்சர்லையோ போகணுன்றதுனால தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அது வந்து நம்மளுக்கான ப்ராப்பர் வேல்யூவேஷன் கிடைக்கலன்னா கோபம் வரத்தான் செய்யும். அவங்க கோபம் படலைன்னா தான் நம்மளாம் வருத்தப்படணும். இப்போ கோபப்படத்தான் செய்வாங்க. ஆனால் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நலனுக்காகத்தான் எடுப்பார்ன்றத எல்லாரும் ஆழமாக நம்புகிறோம். எங்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வேற. இன்னைக்கு வந்து அந்த கட்சியை உருவாக்குனது அவர் தான், பதிவு செஞ்சது அவர் தான், வளர்த்தது அவர் தான். இன்னைக்கு கட்சி வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரே அம்பேத்கர் மூமெண்ட் விசிகா மட்டும்தாங்க. விசிகாவை மட்டும்தான் அவங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. அப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் எங்களை எந்த இடத்துலையுமே அந்த கட்சி திருப்பி வந்து டவுன்ல போகாது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இதுலையும் வந்து வெற்றி பெற்று வருவோம். இப்போ நீங்கள் தேமுதிகவை பற்றி முன்னாடி கொஞ்சம் பேசியிருந்தீங்க. இப்போ என்னென்னா, இப்போ விசிகாவுக்கு வாக்கு வங்கி இப்போது திமுக ஓட்டையுமே சேர்த்து அங்கேயும் போடுறாங்க. ஒரு 12% கூட வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. 10 இல்லை 12% இருக்கும் குறைந்தபட்சமாவது. அதே இடத்துல 2021 தேர்தல் கணக்குப்படி தேமுதிகவுடைய வாக்கு வங்கி வந்து 0.43 தான். 0.43 தான். அவங்களுக்கு இப்போது 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு 8 அப்படின்ற போது நமக்கு ஒரு கேட்கணுமே அப்படின்ற ஒரு இருக்குது. ஆனால் அதுக்குமே திரும்ப அவரே பதில் சொல்கிறார். அந்த பதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேமுதிகவுடைய ஓட் பேங்க்ன்றதை நான் ஒரு 3 பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறேன். மொதல் பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்குது. மொழி வழியாக அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ரெண்டாவது ஒரு கேஸ்ட் பேஸ்ட் ஓட் பேங்க்கும் இருக்குது அவங்களுக்கு. நாயுடு ஓட் பேங்க் அவங்க கிட்ட இருக்குன்றாங்க. அதை தாண்டி விஜயகாந்துக்காக ஓட்டு போடக்கூடியவங்கன்ற அந்த விஜயகாந்த் லெகசி ஓட்டு இருக்குல்ல, அதுவும் அவங்களுக்கு இருக்குது. அப்போது இது மூணுமே ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 5000 ஒரு 10,000 வாக்கு அவங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு அசம்ஷனில் பேசுவோமே. இப்போ அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதியில் நாங்கள் போட்டியிட போகிறோம். இப்போ அந்த 8 தொகுதியில் எங்கெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேமுதிக ஓட் பேங்க் உதவுன்னு நான் பார்க்குறேன். அவங்க சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், இந்த சைடு வந்து அரூர் சைடு, இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அப்போது தருமபுரி சைட்லலாம். அப்போ இந்த ஓட் பேங்க் வந்து விசிகாக்கு அந்த தேமுதிக ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகாதா? இது அந்த 8 தொகுதியில் வந்து ஏதோ ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர்கள் 5,000 ஓட்டு 10,000 ஓட்டு கூட சொல்லுங்க, நாங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவுமா இல்லையா? அப்போ இதை நாங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்க்குறோம். கூட்டணிக்குள்ள அவங்களுக்கு கொண்டு வந்தோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் 10 கொடுத்ததை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு 10ல் 12 கூட கொடுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்திருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுறதுன்றதை எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் விசிகாக்கு நீங்கள் ஏன் 8 கொடுத்தீங்கன்றத மனக்கசப்பு எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே இருக்குல்ல, அதில் பெரிய ஆன்டி இன்கம்பன்சின்றது கிரைம் அகேன்ஸ்ட் தலித். பல இடங்கள் இப்போ வேங்கை வயலாக இருக்கட்டும், மேல்பாதி இஷ்யூவாக இருக்கட்டும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலையாக இருக்கட்டும், இதுக்குள்ள ஒவ்வொரு இஷ்யூக்குள்ளே போயிட்டு யார் தப்பு பண்ணான்ற பிரச்சனை அது செப்பரேட். ஆனால் இது தலித் இஷ்யூவாக நம்ம வரும்பொழுது எங்களுடைய தலைவர் விக்டிம் சைடு தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் விக்டிம் சைடு இருந்து அதிகாரிகளை தான் கேள்வி கேட்குறோம், ஆட்சியாளர்களுக்கு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இருந்தாலும் நீங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறீங்க, கூட்டணியில் நீங்கள் வெளியே வர வேண்டியது தானே அப்படின்ற கேள்வி எங்களை நோக்கி தான் வருது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து உங்கள் கூட நின்றுருக்கிறோம். அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும். எலெக்ஷன் வைஸில் நீங்கள் பாருங்களேன். இப்போ எலெக்ஷன் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினுங்க, எஸ்ஐஆர், ஓட் சோரி, டீலிமிட்டேஷன், இந்த பிரச்சனையெல்லாம் பிஜேபி எதிர்த்து
ஃபீல்டில் ஒர்க் பண்ணது யாரு? விசிகா. நாங்கள் தான் இவிஎம் மிஷினுக்காக 2 ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நாளைக்கே விசிகா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போதா? நாளைக்கு நாங்கள் டெல்லியில் ஆட்சி பிடிக்க போகிறோமா? யாருக்கு யாரும் ஓட்டு பண்ணுறோம் எங்களுக்கு நன்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதை யார் எடுத்து பண்ணியிருந்துருக்கணும்? ஆட்சி அதிகாரத்தை நுகரக்கூடிய இடத்துல இருக்கிற கட்சி அதை பெருசு பற்றி பேசியிருக்கணும். ஆனால் பேசுனாங்களா? இல்லை. யார் பேசுனது? விசிகா பேசணும். அப்போ நீங்கள் எங்களை இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த், கேடர்ஸ் ஸ்ட்ரென்த், எலக்டோரியல் ஸ்ட்ரென்த், இதுல இருந்து விசிகாவை நீங்கள் வேல்யூ பண்ணி சீட்டு கொடுத்துருக்கணுன்றது எங்கள் எதிர்பார்ப்பு. நடக்கல, என்ன பண்ண முடியும்? அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ இது தமிழ்நாட்டுடைய களம். அது நீங்கள் சொன்னது வந்து டக்குன்னு நம்ம கட் பண்ணி எப்படி போனோம்னா புதுச்சேரியோட களமே அப்படியே மாறுது. அங்கே காங்கிரஸ் வந்து சரியான ஒரு ஒதுக்கீடு வந்து விசிகா கொடுக்கலன்னு சொல்லி தனித்து போட்டியிட்டாங்க. இப்போது வேட்பாளரையுமே அறிவிச்சிட்டாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? காங்கிரஸோட வியூகம் வந்து அங்கே எப்படி இருக்குது அப்படின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் எங்கேயுமே வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. தமிழ்நாட்டில் விஜய் வந்து பெயர் சொல்லி அழைச்ச ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தான். கூட்டணிக்கு வாங்க, பவர் ஷேரிங் எல்லாம் பேசினாங்க. நாங்கள் ரிஜெக்ட் பண்ணது என்னென்னா, விஜய் எங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். எங்கள் கொள்கைக்கோ எங்கள் தலைவர் மக்களோடு இருக்கிறவர், அவர் அப்படி இல்லை. அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நாங்கள் அவங்களை ரிஜெக்ட் பண்ணோம். ஆனால் காங்கிரஸில் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 5000 ரூபா போட்டிங்கன்னு நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க நீங்கள் நினைக்கிறதுன்றது மூட நம்பிக்கை அப்படின்னாங்க. நீங்கள் 5000 ரூபா முன்கூட்டியே வந்து எல்லா அக்கௌண்ட்லையும் டெபாசிட் பண்ணது வந்து மகளிர் உரிமை தொகையை, அதனால் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க நீங்கள் நம்பினீங்கன்னா அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இந்த மாதிரிலாம் கிரிட்டிசிசம் பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் அங்கே எப்படி நடந்துக்குது புதுச்சேரியில்? அப்போ அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்குறாங்கன்னா, எங்களுக்கு அந்த 3 தொகுதியில் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாது. அதுதானே கூட்டணி தருவோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 8 இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் போய் நாங்கள் வந்து ஒரு சைலண்டாக ஒரு கேண்டிடேட்டை போட்டால் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? அப்போ கூட்டணி தர்மங்கிறது என்னென்னா, இந்த தொகுதியை இந்த கட்சிக்கு நம்ம ஒதுக்கிட்டு இருந்தால் அதில் நம்மளுடைய கேண்டிடேட்டு வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாது. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரை ப்ராப்பராக அந்த கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ தான் எங்கள் கேடர்ஸ் மற்ற தொகுதியில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் போட்டி போடுறது ரொம்ப மைனர் கான்ஸ்டிடியூன்சிஸ் தான். நீங்கள் தான் மேஜரான இதில் போட்டி போடுறீங்க. இப்போ நாங்கள் அதங்களாம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுத்தோம்னா என்ன ஆகும்? இப்போ அந்த இடத்துல வந்து கெமிஸ்ட்ரி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒர்க் ஆகாமல் போனதுடைய தப்பு யார்கிட்ட இருக்குன்னா காங்கிரஸ் கிட்ட இருக்கு. இது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வந்து பண்ண தவறு. அதனால தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து அவங்க விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, பிஜேபிலாம் வந்து ஒரு பெரிய சுப்ரீம் பவரோட வந்து அதிகாரத்திலலாம் இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். காங்கிரஸ் சில இடங்களில் வந்து ரொம்ப அவங்க பழைய நிலையிலேருந்து அவங்க திங்க் பண்ணுறதுனால ஏற்படுற விளைவுகள் இதெல்லாம். அதனால் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கேடர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இல்லை. இப்போ வந்து கையோ உதயசூரியனோ ரொம்ப பாப்புலர் சிம்பிள், மக்கள்கிட்ட போயிட்டு அது ஈஸியாக அவங்களால வந்து ஆல்ரெடி தெரியும். விசிக்கு அப்படி கிடையாது. நாங்கள் நிற்கிற கான்ஸ்டிடியூன்சியில் எங்களோட சிம்பிளை கொண்டு போய் ரீச் பண்ணோம். நாங்கள் வந்து அந்த தொகுதி மக்கள் பிரச்சனையை வந்து இஷ்யூஸை நாங்கள் போயிட்டு அட்ரஸ் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு ஓட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது எங்களுக்கு காலன்றது ரொம்ப நாள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு 10 நாள் இருந்தால் கூட போதும். அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி, அந்த சிம்பிள் ஃபெமிலியாரிட்டி இருக்குது. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ அதனால் எங்கள் தலைவர் வந்து 3 தொகுதியில் எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. 3லும் வெற்றி பெறுவோம்னு நம்புகிறோம். அதே இடத்துல தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலுமே அவங்க வந்து போட்டி போடலை, நாங்கள் சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முதல்ல திரும்ப வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வெளிப்பாடு, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு ஈவினிங் ஆப்பில் என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேருந்து அறிக்கை வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்துக்கு வந்து திமுக கூட்டணியிலேருந்து கண்டிப்பாக ஒரு சீட்டு கொடுக்கணும், முக்கியமாக அது டார்ச் லைட் சின்னத்தில் அவங்க போட்டி போடணும். அதே அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உதயசூரியன் சின்னத்திலே எல்லாரும் நிற்க வைக்கிறீங்க, அவங்கவுங்க சின்னத்தில் இது பண்ணணுன்றதையும் கோரிக்கை வச்சுருந்தாரு. ஆனால் காலையில் இப்போ மானியமாவுக்கு வந்து முதல்ல வரவேற்றிருந்தார். ஆனால் அதே மக்கள் நீதி மையத்துக்கு இல்லை அவங்க போட்டி போடணுன்ற மாதிரி 2 ஸ்டாண்டர்டுற மாதிரி தோணுதோ? இல்லை, எங்கள் தலைவர் வந்து எவ்வளோ ஒரு இன்க்ளூசிவ் லீடர்ன்றதை இதன் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறீங்க, குறைவாக கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடுவோம், நாங்கள் ஒரு ஸ்பாய்லராக மாறிடுவோம், ஆப்போசிட் பார்ட்டியோட போய் நாங்கள் கூட்டணி வச்சுருவோம் அப்படின்லாம் நாங்கள் பேசலை. அது எத்திக்ஸும் கிடையாது. அப்படின்னா வேல்முருகன் அவர்களும் கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்கக்கூடாது, கூட்டணிக்கு உள்ளே இருந்து தான் நீங்கள் ஃபைட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றத எங்கள் தலைவரோட விருப்பம். அதே தான் கமலஹாசன் அவர்களுக்கும். அவங்க வந்து 234 தொகுதியிலையும் மாற்றுன்னு சொல்லிட்டு வேட்பாளர் போட்டவங்க. அதில் ஒரு 60 இடங்கள் வந்து அவங்க சிம்பிளை சரத்குமாருக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஐஜேகேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்து நிற்க வச்சாங்க. அந்த சிம்பிளில் நிற்க வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற 2 சீட்டும் வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னா, டார்ச் லைட்டோடைய சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னா அது எப்படி? அது அப்போ அவங்க மனக்கசப்பட்டு அவங்கள அந்த கேடர்ஸை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவன் எப்படி ஒர்க் பண்ணுவான்? ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. என் ரிசல்ட்டு இவர் சொல்லிட்டு போயிடலாம். யார்? கமலஹாசன் அவர்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிடலாம்.
கிரவுண்ட்ல ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணுமா இல்லையா? நாங்க விசிகா ஏன் இவ்வளவு வந்து துரிதமா நாங்க முடிவு எடுத்தோம் அப்படின்னா, நாங்க ஒரு 2 சீட்டோ 4 சீட்டோ எக்ஸ்ட்ரா கேட்டு ஃபைட் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்களேன். இது என்னன்னா ஒரு அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும் கேடர்ஸ் மத்தியில. அப்போ இது ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தும். அப்போ நம்ம மேல இருக்கிற அந்த கிரெடிபிலிட்டி குறையும். இப்போ இவரும் ஒரு பார்கெனிங் லீடர் தான் போல அப்படின்னு. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா ப்ராப்பரா வந்து 234 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் போட்டி போடுறது இல்லை. 10லயோ 12லயோ தான் நிக்க போறோம். ஒருவேளை கூடுதலா 2-4 சீட் வாங்கி நின்று அந்த 12 இடத்துல கேடர்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய வந்து இஷ்யூஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ப்ராப்பரான ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. என் ரிசல்ட் வெற்றி பெறது தானுங்க. 8ன்றது மேட்டர் கிடையாது. 8லயும் வெற்றி பெற்றுட்டா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. அப்போ இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எங்க தலைவர் அந்த முடிவு எடுத்தாரு. எங்களுக்கு வந்து கமலஹாசன் அவர்களுடைய கட்சியும் போட்டி போடணுன்றது தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஒரு நாள் டிராவல் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர். அவர் வந்து இப்போ தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா அவருக்குன்ட்டு ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கு. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவரும் போட்டி போடணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவும் திருமாவளவன் தான் பேசுகிறாரு, மக்கள் நீதி மையத்துக்காகவும் வேல்முருகன் அண்ணனுக்காகவும் அண்ணன் தான் பேசுகிறாரு. ஆக்சுவலாக இந்த கூட்டணியோடைய மெயின் ஆளே இல்லைங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? எங்கள் தலைவர் ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. என்னன்னா, என்ன நானே முதலமைச்சர்னு சொல்லிக்க கூடாது, எங்க கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும், நாங்க எங்க கட்சியை சார்ந்தவங்களே சொல்லக்கூடாது. அப்ப இது யார் சொல்லணும்? திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தகுதி இல்லையா? ஏன் அவங்க வந்து சரியா நிர்வாகம் செய்ய மாட்டாங்களா அப்படின்ற வாய்ஸ் எங்க இருந்து வரணும்னா நான் தலித்ஸ் கிட்ட இருந்தோம், விசிகாக்கு வெளியில இருந்தும் வரணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறைவா தொகுதியை கொடுத்துட்டீங்க அப்படின்றத விசிகாக்கு உள்ள இருந்து பேசுறவங்களை விட விசிகாக்கு வெளியிருந்து பேசுறவங்க அதிகம். அதை விட ஒரு கூடுதல் என்னன்னா, நம்ம யாரை எதிர்கட்சியா நிறுத்துறோமோ அவங்க பேசுறாங்க நம்மளுக்காக. விஜய் கட்சியில இருந்து பேசுறாங்க, நீங்க ஏன் வந்து விசிகாக்கு குறைவா கொடுத்தீங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறாங்க, அவங்க எல்லாம் பொலிட்டிக்கலா நம்மளுக்கு எதிர நிற்கக்கூடியவங்க. ஏடிஎம்கேல இருந்து பேசுறாங்க, ஏன் பாஜகல இருந்து கூட பேசுறாங்க, ஏன் அவங்களுக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் எங்களுடைய சக்சஸ், இதுதான் எங்களுடைய வெற்றி. எங்களுடைய எதிரிகளை கூட எங்களுக்காக பேச வச்சிருக்கிறோம்ல. அப்போ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அப்போ நாங்க எங்களுடைய கட்சி வந்து பெற்ற நற்பெயருக்கு சான்று இது. இப்போ இது தொகுதி மேட்ரு கிடையாதுங்க. நம்ம வந்து மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நின்னுமான்றது தான் மேட்ரு. ஓபிசிக்கான லீடர் அன்புமணி ராமதாஸ். சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட்ல 27% இருக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 4% இருக்கு. கிட்டத்தட்ட ஓபிசி மட்டுமே 68 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துருக்கிறான். ஓபிசி லீடரா இருக்கக்கூடிய இவர் என்ன சொல்லணும்? இடஒதுக்கீடு, சாதிவாரி இடஒதுக்கீடு கேட்கிறாருல. அப்போ போயிட்டு என்ன சொன்னா, நீங்க வந்து சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டியில 27% ரிசர்வேஷனை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? பேசல. பேசுனது தலைவர் திருமா அவர்கள். இதே அகில இந்திய மருத்துவ இடஒதுக்கீடுல அதை ஃபர்ஸ்ட் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்லிமெண்ட்ல பேசினாலும் நாங்க தான் அதுக்காக வழக்கை தொடுத்து இருக்கிறோம். ஸோ நாங்க எல்லா இஷ்யூஸுமே பேசுறோம். எங்க மேல வச்சிருக்கிற அந்த எல்லா அடையாளங்களுமே எங்களுடைய எஃபோர்ட்ஸ் மூலமா நாங்க பிரேக் பண்ணியிருக்கிறோம். ஒரு இறுதி கேள்வி, நீங்க வந்து இப்போ ஒரு பொதுவான குரல்கள் வந்து விசிகாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, நான் தலித்ஸ் ரொம்ப பேர் வந்து விசிகாவை குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா தலித் செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவங்க, ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து 8 தொகுதியிலையுமே விடுதலை சிறுத்தைகள் தோக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேங்கவியல் தொட்டியை போட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த 8 தொகுதியிலுமே ஜான் பாண்டியன் அண்ணன் நிற்க போறாரா? அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நிற்க போறாரா? இல்லை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இணையர் அண்ணி அவங்க பொற்குடி அவர்கள் நிற்க போறாங்களா? இல்லை இந்திய குடியரசுக் கட்சி நிற்க போதா? இல்லை பிஎஸ்பி நிற்க போதா? இந்த 8 கான்ஸ்டிடியூன்சிலையும் விசிகாவை எதிர்த்து வேற ஒரு தலித் அமைப்பை கண்டெஸ்ட் பண்ண போது கிடையாது. பிஜேபியோ பிஎம்கேவை தான் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்போ விசிகா தோக்கணும்னா பிஜேபி ஜெயிக்கணும்னு அர்த்தம், விசிகா தோக்கணும்னா பிஎம்கே ஜெயிக்கணும்னு அர்த்தம், பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறணும்னு அர்த்தம். இது வந்து தலித் ஆக்டிவிஸ்டுடைய வாய்ஸ் ஆகுது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க வந்து பிஜேபியை சந்தோஷப்படுத்தணும், இல்லை பிஜேபி கொடுக்குற ஏதாவது வந்து பெடிகிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்க வந்து இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும். இது பத்தாது, பிஜேபி உங்களை வேலையே பண்ணாது. அவங்க வந்து ஷாலினி அவங்க வந்து ஒரு மண்ணாங்கட்டின்னா என்ன, எதுக்குமே பயன்படாத மண்ணுன்னா மண்ணாங்கட்டின்னு நம்ம. அவங்க என்ன ரைட்டர், அவங்க என்ன புரட்சிகரமான எழுத்து எழுதியிருக்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. சுய விளம்பரத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இவங்க இந்த மாதிரிலாம் விசிகா விமர்சிச்சு பேசினா, விசிகா யாரை விமர்சிக்குதோ அவங்க நம்மளை வந்து ஆதரிப்பாங்க, அவங்க கையில இருந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து கையூட்டு கிடைக்கும், அவங்களால நம்ம பெனிஃபிட் அடையலாம். இந்த கேவலமான எதிர்பார்ப்புல இருந்து பேசுற ஒரு விஷயம். அதை நீங்க பண்ணணும்னா கூட, விசிகா உங்களை பிஜேபி உங்களை வேல்யூ பண்ணணும்னா கூட நீங்க இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கா ஒர்க் பண்ணணும். இது பத்தாது. இது வந்து அவங்க எங்களை விமர்சனிச்சு பேசுற விஷயங்கள் எதுவுமே கண்டென்ட்டே கிடையாது. இதனால எங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஓட்டு ஃபிக்ஷன் ஏற்படாது.
நீங்கள் விசிகாவை விமர்சிக்கணும்னா இன்னும் ஸ்டடி பண்ணுங்க, இன்னும் நிறைய வந்து படிங்க, இன்னும் வந்து நிறைய ஃபிக்ஷன் ஸ்டோரி ரெடி பண்ணுங்க, இன்னும் நிறைய சதி கோட்பாடை உருவாக்குங்க, கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகளை விமர்சிங்க. பிஜேபி உங்களுக்கு பெடிகிரி கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவே பெடிகிரின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இல்லை சீரியஸாங்க, அவங்க அதுதான் சாப்பிட்றாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவா அது பிஜேபி. சீரியஸாங்க இல்லைங்க, என்னோட நண்பர் சொன்ன விஷயம் தான், அது சாப்பிட்ற உணவு தானே, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ இன்னும் வந்து வேற பிராண்ட்லயும் கிடைக்கும், அது படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போது கடந்த தேர்தலில் வந்து 6 தொகுதியில் 4 தான் ஜெயிச்சிருந்தீங்க. இப்போ 8 ஒதுக்கிருக்காங்க. 8மே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எந்த மாதிரி? 8மே வெற்றி பெறுவோம். ஏன்னா கடந்த தேர்தலில் இருந்த கூட்டணி கட்சி, எங்களுடைய கட்சியில் இருந்த கூட்டணியுடைய கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருடைய பெனிஃபிட்டை திமுக மட்டும் என்ஜாய் பண்ண போகிறது இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அதன் அடிப்படையில் எங்கள் ஸ்ட்ரைக் ரேட் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். 8 எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்கு போவோம். தேர்தல் அங்கீகாரன்றது எங்களுக்கு தொடர்ந்து வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நன்றி, உங்களோட பதில்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி மோசஸ்.